இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் பெயர் என்னவென்றால் ஏழையின் கண்ணு. ஏழையின் கண்ணு. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோரும் அமைதி கொள்ளுமாறு பணியபடியே கேட்டுக்கொள்கிறேன். அமைதி, அமைதி, அமைதி. அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே கதை ரசிக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்கள் கதை ரசிக்கும். நம்மை ஆளும் சக்தி அதன் புன்னகை மின்னுதம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. அவள் ஆதி சக்தி, நம்மை ஆளும் சக்தி, அது புன்னகை மின்னுதம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. அஞ்சுதலை போக்குகின்றாய், ஆறுதலை வழங்குகின்றாய். அஞ்சுதலை போக்குகின்றாய், ஆறுதலை வழங்குகின்றாய். எழிசை தாரும் அம்மா, உமையாள சிவசக்தி என ஆளுவோம் சக்தி. என் குணம் வாழ நலம் வாழ அருக்காட்டுவாய். அவளாதி சக்தி, நம்மை ஆளும் சக்தி, அது புன்னகை மின்னுதம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. துன்பவினை தீர்த்து நின்றாய், தூயவளின் துணை வருவாய். துன்பவினை தீர்த்து நின்றாய், தூயவளின் துணை வருவாய். தொல்லக தீரும் அம்மா, இசை என்னும் வரம் தார, இனி நலம் தார. புலம் வாழ நலம் வாழ ஒளி காட்டுவாய். அவளாதி சக்தி, நம்மை ஆளும் சக்தி, அது புன்னகை மின்னுதம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா.
அக்கா நான் மலரே பறிக்கலக்கா அக்கா நீங்களா பறிப்பா எதிர்பார்த்தக்கா ஆமா அக்கா பெரியவங்க நீங்க இருக்கும்போது சின்னவங்க எதற்காக மலர் பறிக்கணும் பறிக்கவே மாட்டேக்கா இல்லக்கா அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது தானா மலர் பறிச்சு தானா வைப்பக்கா ஆமா ஆமாக்கா பறிக்க மாட்டேன் நீ சரி பார்க்கலாம் அக்கா நானும் மலரை பறிக்கவே இல்லக்கா இனிமே தான் மலரை பறிக்கலான்னு இருக்கேன் கண்டிப்பா நான் பறிச்சிடுவேன் சரிக்கா ஏண்டி நானும் மலரை பறிக்கவே இல்லை மலரை பறிக்கலையா ஆமா ஏன் தெரியுமா மலரே சுத்தமா எனக்கு பிடிக்கலடி பிடிக்கல சரி சரி பறிங்கடி ஏண்டி ஏண்டி பிரேக்கி ஓடி வாங்க வாங்கடி மலரை பறிக்கலாம் ஏண்டி என்னடி உள்ள மரங்களை பார்த்தாங்க பார்த்தாயா எவ்வளவு அழகழகா பூத்து குலுங்கிருது ஆமாடி எவ்வளவு வாசனையே இருக்கு ஆமா ஏண்டி என்ன தூரத்துல இருக்க அதெல்லாம் என்ன மலர் தெரியுமா என்ன மலடி அது ஆகாய தாமரை என்று உரைப்பார்கள் ஆகாய தாமரையா ஆமாடி ஏண்டி ஏண்டி இருட்டா இருக்கு அதான் போய் கிட்ட நின்னு சரி சரி அந்த ஆகாய தாமரை முன்ன நீங்க பார்த்ததே கிடையாதா நீ கிடையாதுடி ஏண்டி இப்ப பாத்துங்க நல்லா பூத்து குலுங்குது பாத்தீங்களா அதெல்லாம் விட்டு தள்ளி அதெல்லாம் என்ன மலர் தெரியுமா என்ன மலர் ஏண்டி அதுதான் சாமந்தி மலர்னு சொல்லுவாங்க சாமந்தியா ஆமா சாமந்தி மலரடி ஏண்டி அந்த சாமந்தி மலர் சாமந்திக்கு மட்டும்தான் உகந்ததா கண்டிப்பா நல்லதுக்கு உதவும் கெட்டதுக்கு உதவும்டி அப்படியா ஆமா இங்க ஓடிவா என்ன ஏண்டி இங்க பாத்தியா அப்படியே இங்க ஓடி வா ஏண்டி இத பாத்தியா இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா என்ன மலர் தெரியுமா ஏண்டி ஒரு பெண்களாக பிறந்த வெட்டல் அனைவருக்குமே ஆசை என்பது உண்டு ஆமா இந்த சமுதாயத்துல நம்மள ஒரு பொம்பளை தானே என் ஆசையெல்லாம் சொல்லிட்டு தானே வரேன் உனக்கு எதுவுமே ஆசை இல்லையா சொல்லி கொண்டே தானே வரேன் நீ சொல்லி இதெல்லாம் என்ன மலர் சொல்லு என்ன மலர் தெரியுமா என்ன மலர் இது தாடி கொடிமல்லி கொடிமல்லியா ஆமா ஏண்டி என்ன எதை வச்சுட்டு இதெல்லாம் கொடிமல்லின்னு சொல்றேன் எவ்வளவு கொடி கொடியா போகுது பத்தியா ஏண்டி ஹேர் கட் பண்ணிருக்கியா ஆமாடி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கா
ஏண்டி இதெல்லாம் அரும்படி அரும்பா இன்னும் பூக்கவே இல்ல. அடி பாவி, இந்த அரும்பு பூக்க எத்தனை வருஷம் ஆகும்? என்னதான் இது? நான் சொல்றது என்ன பண்ண தெரியுமா? வாசனையே இல்லாத மாதிரி இருக்கா கடாது. ஏண்டி போனா நல்ல வாசனை வருதுடி. இந்த அரும்பு பூக்க 10 வருஷம் ஆகும்டி. எதை சொல்றேன்? ஆமாடி. இப்ப இருக்கிற பூலாம் அப்படி சாதாரணமா நினைக்காது. பூத்த உடனே எல்லாம் பைத்து போய். ஏண்டி என்ன இது எனக்காகவே பூக்க போகுதுடி. உனக்காகவா? ஆமா. அது பூத்து குடும்ப சொல்ல நீ செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்படி போக மாட்டேன்டி. ஏன்? அத பறிச்சு கூந்தல் வச்சு தாண்டி போவேன். கூந்தல்ல? ஆமா. ஏண்டி இப்படி பேசிக்கொண்டு நான் நேரம் போவது தெரியாது. உள்ள மலங்களை பார்த்தாயா? ஆமா. கண்ணுக்கு கண்ணாக காடகத்து வண்டாக கண்டாகி தேன்முல்லை செண்டாக என்னதான் ஆகிற மலர்கள் பூத்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் இந்த இடத்தில் நீ சென்றிருக்கும் மனைவி கிடையாது. ஏண்டி எப்படி நீ குணவதி? Yeah.